வாராஜா வாராஜா முடியாது. எல்லாமே உனக்காக தான் செய்யறேன். இவ்வளவு ஒரு வீட்டுல ஒத்தையில இருந்தா பயந்து முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் வாடகையில வேற பாதி தரமுங்கிறான். நீ ஏன் பிரச்சனை பண்ற? சரி விடு விடு விடு, எல்லாம் சரியா வரும். எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் வர்றேன். செந்தில், ஏய் அங்கிள். என்ன சொல்லு, சொரிஞ்சிட்டு நிக்காத. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உதவி பண்ணலாமேன்னு. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பருதா வேற படுறியா? இது சாதாரண சைக்கிள்ல. நான் முத மிலிட்டரியில சேர்ந்து முதல் சம்பளத்துல வாங்கின முதல் சைக்கிள். என் பொண்டாட்டி கூட செகண்ட் தான். இதுல இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். இங்கிலீஷ்கார பார்ட்ஸ். இது வரைக்கும் டியூப் டயர் கூட மாத்தினது இல்ல. இல்ல அங்கிள், இந்த தடவை தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். என்ன நம்புங்க அங்கிள். பரதாவத்தை பயன்படுத்திக்கடா மிலிட்டரி. படுபாய் உன்னாலதான் அடிக்க முடியலையே. அடி. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. That's it. அம்மா! வாவ், சூப்பர் ஃபிகர். என்ன லிப்பு, என்ன ஹிப்பு. ஏய் மிஸ்டர், வேண்டாம், அவளை பார்க்காத. ஹேய், இதுக்காக தான் என்ன இந்த பால்கனிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னியா? இந்தா பாரு, அவ கர்னலோட பொண்ணு. தேவையில்லாம குண்டடி வெட்டு சாகாத சொல்லிவிட்டேன். ஆமா. ஏய், அந்த கிளியோபாட்ராக்காக எத்தனை குண்டு வேணாலும் தாங்கலாம். ஆஹா, பாத்தியா, பொண்ணுகளை பார்த்தோன்னு வீரவசனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு. கீழே போய்கிட்டு இருக்காப்பா. ஏய், சரி விடு. வீட்டுக்குள்ள அப்பன் கர்னல் இருக்கான்ல, அவன் கடிச்சு கொதறாம விட மாட்டான். எந்த வேகத்துல உள்ள போறானோ அதே வேகத்துல ரிட்டர்ன் வருவான் பாரு. அந்த படுபாவிக்கு எனக்கு எந்த ஜென்மத்து பகையோ தெரியலையே. இந்த பிளாட்ல 2000-3000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் திருப்பி திருப்பி அடிக்கிறான். என் கழுத்தை உடைச்சிட்டானே. ஐயோ அம்மா. அங்கிள், என்னாச்சு அங்கிள்? சிங்கம் மாதிரி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே. ஏய், யாரா நீ? அதெல்லாம் விடுங்க. டேய், என்னடா பண்ண போற? ஒண்ணும் இல்ல. டேய், எதுவும் பண்ணாதடா, எதுவும் பண்ணாத. எப்படி இருக்கு? அட, நம்ம கழுத்து சுளுக்கு ரிலீவ் ஆயிருச்சு. ஆமா, நீ யாரு, எங்க இருக்கிற? அங்கிள், எதிர் வீட்ல தான் இருக்கேன். எதிர் வீட்லயா? இந்த முரட்டு குதிரை ஒருத்தர் இருக்கிறான், அவர் ரூம்லயா இருக்கிற? என்ன பண்றது அங்கிள், வேற வழி இல்லையே. யார் இந்த புது பையன்? மசாஜுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, இந்த எதிர் ஃபேட்ல ஒரு முரடா இருக்கானே, அவன் கூட இருக்கிறானா. ரொம்ப நல்ல பையன். கரெக்டா அகு பஞ்சர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இல்லாமலே பெயின் ரிலீவ் ஆயிடுச்சுமா. அங்கிள், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இன்னும் நிறைய வித்தைங்க இருக்கு. ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது இந்த மசாஜ்? ஆக்சுவலி அங்கிள், இந்த மசாஜ்லாம் ஓபன் டெரஸ்ல ரூஃப் கார்டன்ல பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? எங்க டெரஸ்லயே ரூஃப் கார்டன் இருக்கே. ஆமா, பெரிய ரூஃப் கார்டன், பெரிய டெரஸ். சீரியஸ்? அப்படியா? அங்கிள், எனக்கு ரூஃப் கார்டன் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், ஒரே வாட்டி பார்க்கலாமா? என்ன மேன் பர்மிஷன் நம்ம வீட்ல? போ. தேங்க் யூ ஆன்ட்டி. ரூஃப் கார்டன் சும்மா சொல்லக்கூடாது. ஒரே பிளாட்ல ராமனும் இருக்கிறான், ராவணனும் இருக்கிறான். அவங்க அப்பங்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டான் போல் இருக்கே. மேல பொண்ணுகிட்ட வேற வர்றா. டான்ஸ்ல ஆடுறானயா? நீங்க? ஆஹா, a beautiful rose for a beautiful girl. Take it. அட, பூ கொடுத்துட்டாயா? கிஸ் கொடுத்துட்டாயா? என்ன கொடுத்துட்டோம்? ஏப்பா, உன் காதல் கண்ணுல ஆரம்பிச்சு கர்னல் காதோட முடிஞ்சு போச்சு. அவன் காதல் கையில ஆரம்பிச்சு பெட்ரூம்ல தான் போய் முடியும் போல் இருக்கே. என்ன எடுத்து என்னடா பண்ண? அவன் யமகாதக பயலா இருக்கிறா. உன் ஜாதகத்துல சனி செட்டில் ஆயிட்டா. நீங்க எப்படி? எதிர் வீட்ல தான் தங்கி இருக்கேன். என்ன கோபப்படுற? ஐயோ, கர்னல் நாய கொன்னுட்டேடா, கொன்னுட்டே.
சிக்கா என்னங்க இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நடந்தது நடந்து போச்சு. அவன் என்ன திரும்பியா வரப்போறான்? என்னம்மா சர்வ சாதாரணமா சொல்லிட்டேன். என் புள்ளையே செத்து போன மாதிரிமா. என்னப்பா இது? அப்பா அழாதீங்கப்பா. என்ன அழாதீங்கப்பா? அநியாயமா அந்த பாவி என் குழந்தைய கொன்னுட்டானம்மா. சார் சிக்கா 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 மை டார்லிங். சிக்கா இல்ல சார், சிக்கா மாதிரி. ஓ அப்படியா? என்னால தானே சிக்கா செத்து போச்சு. பரவாயில்லப்பா. அதனாலதான் உங்களுக்கு இத வாங்கிட்டு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சிக்கா 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 மை டார்லிங். இந்த டாக் நல்லா ட்ரெயின் பண்ண டாக் அங்கிள். அப்படியா? நீங்க என்ன சொன்னாலும் செய்யும். இப்படி கொடுங்களேன், கொடுங்க. இப்ப பாருங்க செல்லக்குட்டி, அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள். அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். ஓகே ரெடியா? ஓகே செல்லம். நீங்க கூப்பிடுங்க அங்கிள், வரும். சிக்கா கம் ஹியர். சிக்கா கம் ஹியர். இன்னையா வர மாட்டேங்குது? அன்பா கூப்பிடுங்க சார், வரும் சார். அப்படியா? சிக்கா அன்பா கூப்பிடுங்க, அன்பா கூப்பிடுங்கன்னு சொன்னா கொஞ்சம் அன்பா அழுத்தி கூப்பிட்டேன். பாஞ்ச நாய் கடிக்க கூடாததெல்லாம் கடிச்சு கொதறிச்சு. இப்ப ரொம்ப முக்கியம். அங்கிள் 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 சாரி அங்கிள். அவன் செஞ்ச தப்புக்கு நீ அப்ப சாரி கேக்குற? அங்கிள் உங்களை கடிக்கிறதுக்காக அவன் நாய் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான். வச்சிருப்பானோ இல்ல வச்சிருந்தான். ஏன் சூர்யா ஜீவா அப்படி பண்ணாரு? இவர் என்ன தப்பு செஞ்சாரு? எனக்கு புரியல ஆண்டி. தம்பி எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க அங்கிள். நாய் உயிரோட இருந்தா தான் நான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால அவங்கிட்ட சொல்லி அந்த நாயை ஜாக்கிரதையா பத்திரமா உயிரோட காப்பாத்த சொல்லுப்பா. டேய், நாய் கட்சி குதிரந்து போதாதுன்னு நீ வேற குதிரை வந்துட்டியா? எதுக்குடா வந்த? உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருப்பேனா? என்னடா பண்ணுவ? உங்களை கடிச்ச அந்த நாய என்னடா பண்ண? கல்லால அடிச்சு கொன்னுட்டாங்க. ஐயோ, நீ நாய கொல்லலடா, என்ன கொன்னுட்டடா பாவி. இந்த கோவா சரக்கை விட காணல் வீட்டு சரக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன அழகு. சூர்யா, இத போட்டாதான் போத, ஆனா அத பார்த்தாலே போத. யாரு? என்ன பாத்துட்டு இருக்க? கர்னலை பாத்துட்டு இருக்க. கர்னலை பாத்துட்டு இருக்கியா? சுஜி, போய் சொல்லாத. நீ சுஜியை தானே பார்த்த? ஆமா, அவ்வளவுதான் பார்த்தேன். அதுக்கு என்ன? இந்த மாதிரி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் என்ன இங்க பார்க்காத அங்க பார்க்காதன்னு சொல்ற. என்ன நீ அவளை லவ் பண்றியா? ஆமா. ஓஹோ, அவ உன்னை லவ் பண்றாளா? அது உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை. ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன். எப்படி உனக்கு எனக்கும் இந்த வீட்டுல பாதி பாதியோ, அதே மாதிரி கர்னல் வீட்லயும் பாதி பாதி. சுஜாதா நம்ம 2 பேர்ல யார லவ் பண்றாளோ அவங்க ஜெயிச்சவங்க. மத்தவன் வீட்டை விட்டு போகணும். வீட்டை விட்டு இல்ல, இந்த கோவா விட்டே போயாகணும். ஓகே ஓகே, சேலஞ்ச். அண்ணே மணி அண்ணே 7:30. மணி கேட்டா தெரியும்னு சொல்லு, இல்ல தெரியாதுன்னு சொல்லு. சும்மா 7:30 8:00 இருக்காத. நான் ஒன் டைம் சொன்னா வெங்காயம் கிரகம் முடிச்சவனா இருப்பான் போல் இருக்கியா. மணி கேட்டதுக்கு எட்டி உதைக்க வர்றான். செந்தில், செந்தில், டேய் அழகை, இரு. அதான் கூப்பிட்டோன்னு வந்துட்டல்ல, அதுக்குள்ள ஏன் வார்த்தையை வித்தியாசமா விடுற? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, தெளிவா செய்யறேன். என்னோட ட்ரெஸ் அயன் பண்ணும். அத நம்ம வாட்ச்மேன்ட்ட கொடுத்து விட்டா தேய்ச்சு கொண்டாந்து கொடுத்துற போறான். ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களோ? அண்ணே, உங்களுக்காக ட்ரெஸ் மட்டும் இல்லண்ணே, எது வேணாலும் செய்யறேன். எடுத்துட்டு வாங்க, காய்கறி வாங்கிட்டு சொல்லுங்க, வாங்கிக்கிட்டு வர்றேன். மலை என்ன இது? சட்டி தெரியுதுண்ணே, இத கூட தேய்ச்சி தான் போடுவீங்களா? ஏன் நான் போடுவேன். ஓகேண்ணே, நீங்க தேய்ச்சும் போடலாம், போடாமையும் போடலாம், அது உங்க இஷ்டம். அண்ணே, ஒரு சின்ன கேரி பேக் இருந்து எடுத்து வந்து தரீங்களா? எதுக்கு? உள்ள வச்சு கொண்டு போனோம்னா கொஞ்சம் மரியாதையா இருக்கும். மதுரையில இருந்து ஓடியாந்து கோவாவுல கைடு வேலை பார்த்துட்டு இருக்கேன். கைடா? ஆமா. நீ கைடா? ஆமாண்ணே. சட்டி கொடுறா. நாட்டை காட்டி கொடுக்கறவங்க கிட்ட சட்டி கூட கொடுக்க மாட்டேன். யாரை பார்த்து நாட்டை காட்டி கொடுக்கறவங்க? கௌரவமான கைடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கைடுனா என்ன? கைடு வேலைன்னா என்ன? வர்ற வெள்ளக்காரங்க கிட்ட நம்ம நாட்டோட முக்கியமான இடங்களை காட்டி கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் நாட்டை காட்டி கொடுக்கறது. கைட போய் நாட்டை காட்டி கொடுக்கறவங்க
சட்டியை கொடுப்பா தேய்ச்சிட்டு வந்துடுறேன்.